வணக்கம் தான் பிள்ளைகளா. மதுரையில கிட்டத்தட்ட மதுரை எம்டி ராக்கெட் சேனல்னு சொல்லிட்டு 54 வீடியோ போட்டு புதுசா தூங்கானார 760 சொல்லிட்டு அதே பேரை மட்டும் மாத்திருக்கேன். வீடியோ எல்லாமே ஒரே வீடியோ தான் பிள்ளைகளா. நம்மளுக்கு மதுரையில நம்ம பிள்ளைகளுக்காண்டி இல்ல, மதுரை பிள்ளைகளுக்காண்டி இல்ல, எல்லா பிள்ளைகளுக்காண்டியுமே பாவா பிள்ளைகளா பூரா வந்துருங்க. மதுரையில அரசு பொருட்காட்சின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாசம் லீவுக்கு 45 நாள் போட்டிருக்காங்க. ரோக்கா உள்ள போயிட்டு உள்ள இருக்க ராக் நிறுத்தம்ல தலையில தொங்குதான். ஸோ அதையும் போய் பார்த்துட்டு ரோக்கா காலையில இருந்து பார்த்தேன். ஒரு பிள்ளைகளையும் வெளியில காணோம். இப்போ பார்த்தா விதவிதமா உள்ள போடுங்க. ரோக்கா பிடிச்சிக்கிட்டு வருவோம். நம்ம பிள்ளைங்க ஃபுல்லா நிக்கிறாங்க. 2 பேர் பார்க்கிங்ல என்ட்ரன்ஸ்ல நிக்கிறாங்க. டோக்கன் வேற 20 ரூபா வாங்குறாங்க வண்டிக்கு. நம்மளுக்கு ஃப்ரீயா விடுவேண்டியா கேட்டேன், விடமாட்டேன்ட்டாங்க. ஸோ உள்ள போய் பாப்போம்டா பிள்ளைகளா. உள்ள போய் நிறைய காமிக்கிட்டேன், அதை பாருங்க. எல்லாம் ஜாலியா இருங்க. மறக்காம நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணுங்கடா. அதுக்கப்புறம் வெளியூருக்காங்கள பாத்துக்கோங்கடா. முதல் வாங்குறா உள்ள போய் பாப்போம்டா வாடா. நம்ம மதுரை மக்களோட வரவேற்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோம். இப்போ உள்ளுக்குள்ள பஞ்சு மிட்டாய், அப்பளம், வடை எல்லாம் போட்டு தராங்க. எல்லாத்துக்கும் அரசு பொருட்காட்சின்னா சும்மா ஃப்ரீன்னு வந்தாங்க. எல்லாத்துக்கும் காசு. கார் பார்க்கிங்ல இருந்து உள்ள இருக்க என்ட்ரன்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே காசு. உள்ள வந்தா மட்டும் போத, வந்ததுக்கு அப்புறம் நீ உள்ள இருக்க வேலையை மட்டும் பாரு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ராட்டினங்கள் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு பிள்ளைங்களுக்கு ஃபேன்சி ஐட்டத்தை அடிக்கடி வாங்கி வாங்கி போட்டு கண்ட கதையை மூஞ்சில அப்பி விட்டு இருக்கட்டும், நம்ம பிள்ளைய நம்மளை பாக்குறது தானே போட்டு வருதுங்க, சரி அதுவா ஜாலியா இருந்துட்டு போட்டு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மணி 6 மணி ஆயிடுச்சு. கூட்டம் அப்படியே வந்துகிட்டே தான் கூட்டம். யாரு வெளியில போற மாதிரி தெரியல. உள்ள போய் நம்ம பாக்குறோம். இருக்கிற எல்லாத்தையும் அலப்பறை பண்றோம். வாங்க நம்ம குட்டி பாவாட்ட கேட்போம், அவங்க வரவேற்பு எப்படின்னு கேட்போம். அப்புறம் நம்ம உள்ள போய் பார்ப்போம். வாங்க ராட்டினம்லாம் உள்ள வச்சிருக்காங்களா. அப்ப பெரிய ராட்டினமா அந்த ராஜாட்டு வர பார்த்துட்டு இருக்குங்களா, அது சின்ன ராட்டினம் தான். அதோட பெருசா வச்சிருக்காங்களா. கப்பல் ராட்டினம், குழந்தைங்களுக்கு போட்டு வீட்டு எல்லாம் வச்சிருக்காங்க. பிள்ளையெல்லாம் சொல்லிட்டேன், வீட்டுல அழிவு பிடிச்சி இருக்கு. அம்மா அப்பா எல்லாத்தையும் வேலையை விட்டு கிளம்பி ஊருக்கு பக்கம் இங்க வந்துரு. எங்க வெளியூர்ல நம்ம பிள்ளைங்க இருக்கீங்களா, எல்லா பிள்ளைங்களும் வந்துருங்க. 45 நாள் பொருட்காட்சி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட உள்ள போய் பாக்குற மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தவன் கதற விடுறான். அதுதான் நம்ம பிள்ளைங்களோட வேலையை. பாவா மறக்காம பாவா, நம்ம பையில தூங்கான சேனல்ல கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டு போவா. என்ன பாவா, நான் 54 வீடியோல கத்தி போட்டு ஒன்னு கேமராமேனையும் போட்டு வைக்கிறேன். அவனும் ஒன்னும் தெரிய மாட்டேன். இதை பண்ணு அதை பண்ணு சொல்றேன். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டேன் பாவா. நம்ம பிள்ளைய ஓட்டுறதெல்லாம் இருக்கு, தவிர ஷேர் பண்ண மாட்டேங்குது. நம்ம பிள்ளைகளை வளர்த்து விட்டா நம்மளுக்கு தான் பாவா பெருமை. கிட்டத்தட்ட நானும் நிறைய ரீச் பண்ணிட்டேன். தூங்கானார 760 சொல்லிட்டு அழகான பேரு பாவா. நம்ம மதுரையில நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பேரை தான் அதிர்ஷ்டமா கொண்டு வந்துருக்கேன். அந்த பிள்ளைங்களுக்குலாம் பாருங்க, டோக்கனுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு படையே நிக்குது. ஸோ அப்படியே உள்ள போறோம். இருக்க எல்லாத்தையுமே கலர விடுறோம். வாங்க உள்ள போவோம் பாவா. நம்ம சின்ன பாவாட்ட கேட்டு போவோம் வரவேற்பு எப்படி லைட்டா கேட்டுட்டு. அவங்க பாவா ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கேட்டு பிள்ளைய மணி. அது எந்த ஏரியாடா பிள்ளைகளா? ஆரப்பாளையம் எந்த ஏரியாடா? ஆரப்பாளையத்துல பின்னாடி கோமஸ் பிள்ளைப்பா, மஞ்சமேட்டுக்காய பிள்ளையாப்பா. நம்ம பயில நம்ம வாப்பிள்ளைகள் அங்கதான் இருக்காங்க டான்ஸரா. ஒரு அவருமே நம்ம பிள்ளைங்களா ஆயிட்டாங்க. சரிடா பிள்ளைகளை பார்த்தோன்னே ரொமான்சிக்கா ஒரு பாட்டு பாட சொல்லணும்ல. ஏதாவது ஒரு பாட்டு பாட சொல்லணுமா? என்ன பாட்டு பாட? நம்ம மதுரை பிள்ளைங்க தயங்க கூடாது. எந்த விஷயத்திலுமே கரெக்டா போட்டு விட்டோம்னா கரெக்டா அமையும். அமரன் சாங் பிள்ளை டான்ஸ் ஆட போறியா? எப்படி பிள்ளை பாட்டு பாட போறியா? பாட்டு சும்மா 2 லைனு பாட்டு பாடி நம்ம பிள்ளையதான் பார்க்க போறது, வேற ஒண்ணும் கிடையாது. புதுசா ஆரம்பிச்சிருக்கா, ரீச் ஆயிரும் கொஞ்ச நாள்ல. இன்னைக்கு ரீச் ஆகினாலும் பெரிய ஆளாக ரீச் ஆகும் கண்டிப்பா. சும்மா லைட்டா ஒரு பாட்டு மட்டும் பாடி வருது. அம்மரம் பேர சொன்னா கூட சோடா பாட்டில் பறக்கும். ஐசால கடிமேட்டு தானுங்க பாட்டுல தாங்கேட்டிக்காருங்க. ஐசால கடிமேட்டு தானுங்க இவன் பாட்டுல தாங்கேட்டிக்காருங்க. பாட்டுல மட்டும் இல்ல, மதுரையிலயும் கெத்துதான். நம்ம சீட்டு வர்றதுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட நான் ஒரு 50 ரூபா 100 ரூபா ஆகுதுன்னு நினைச்சேன். ஆனா நம்ம பிள்ளைங்களுக்காண்டி பெரியவங்களுக்கு 15 ரூபா, சின்ன பிள்ளைங்களுக்கு 10 ரூபா தான் டோக்கன் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அப்படியே டோக்கனை வாங்கிட்டு தான் உள்ள போக முடியும் போல. நம்ம சும்மா வீடியோ எடுக்கன்றக்காண்டியெல்லாம் ஃப்ரீயாலாம் விட மாட்டாங்க பிள்ளைகளா. எல்லாம் உங்களுக்காண்டியே நான் உள்ள போய் இருக்க எல்லாத்தையும் கத்தோட வைப்பேன். பார்த்து என்ஜாய் பண்ணுவா. டோக்கன் எடுத்துட்டு போவோம்.
ஐயா ஜவு மிட்டாயோட நம்ம வந்து சின்ன வயசுல வந்து அதிகமா ஜவு மிட்டாய் தான் சாப்பிட்டுருப்போம். அடிங்கயா ரைட்டா. ஆகா மண்டோடு அந்தோடு ஒரு பாரம்பரிய நம்மளோட இடங்க அருங்காட்சியா வச்சிருக்காங்க. ரொம்பவே பெருமையான சில இடத்துல மட்டும்தான் உள்ள காமிப்பேன். டேரக்டா வந்து பிராக்டிஸ் போற ஐட்டம்லாம் உள்ள போக மாட்டேன். முப்பது மடிச்சிருக்கேன். கொஞ்சம் மண்டோடு கிளியா இருக்கு. உள்ள என்ன செய்யணுன்றது டெமோ பண்ணி காமிச்சிருவோம். வாங்க நம்ம பிளேயர் காண்டி டெமோ பண்ணி காமிப்போம். அது ஒன்று மட்டும் என்ன சும்மா டெமோ மட்டும் காமிங்க. ஒவ்வொன்றையும் நம்ம பிளேயர்லாம் பார்க்கணும். வீட்டில் பொழுது போல அப்படின்னா இது ஒன்று வாங்கிக்கோங்க. இது எவ்வளோண்ணே? 60 ரூபாங்க. இப்படி வாங்கி இப்படி விளையாண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா காற்று வரும், பொழுதும் போகும், நல்லா இருக்கும். ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். சின்ன பையனுக்குலாம் வந்து வியாபாரம் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா ஒரு அருமையா வந்து ஒரு பிளாஸ்டிக்கு. ஸோ இதுல வந்து ஒரு கத்திக்கம்பி கட்டிருக்காங்க. இது வந்து வெறும் ஒரு வந்து அட்டை தான். ஸோ அதுல வந்து அழகா வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா பாருங்க டிராகனை ரியல் டிராகன் மாதிரி வந்து மேல உட்காந்துலாம் போக முடியாது. நம்மளும் அப்படி ஜாலியெல்லாம் இருந்துச்சு போலாம். நம்ம பிள்ளைகளுக்காண்டி தான் கூட குத்திக்கிட்டு உட்காந்துருக்கா. என் பிள்ளைகளா நம்ம பிள்ளைகளுக்காண்டி மட்டும்தான். நம்ம உடைய தேரிக்கா கத்தநேரி சுடுகாடு போனாதான் கிடைக்கும் மண்டோடு. பொருட்காட்சிக்கு வந்தாலும் கிடைக்கும். இல்லைன்னா எப்படி ஆரம்பமா பாருங்க. ஐயா 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 எது ஓ இப்படி ஆட்டுறதா? ஆகா அருமையா இருக்குப்பா. வீட்டுல பொழுது போல வைக்கல அப்படின்னா ஒண்ணு பிள்ளைகளா கத்தநேரிக்கெல்லாம் போகாதீங்க. பொருட்காட்சிக்கு வாங்க. மந்தோடு மாணிக்க மணி நம்ம வீட்டுல மந்தோடு ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த கையில வாங்கி சுத்திக்கிட்டே இருக்கலாம். ஜாலியா இருக்கு. ஆனா நிறைய இருக்கு. சின்ன பிள்ளைகளா பாத்தீங்கன்னா வந்து ஜாலியா வந்து ஏறி விளையாண்டுட்டு இருக்குங்க. அது மட்டும்தான் சேல் பண்றாங்கன்னா மதுரையில எங்கேயுமே கிடைக்காது. இந்தியா முழுவதும் எங்க தன்னாலும் எங்கேயுமே கிடைக்காது. பரவாயில்ல. உண்மையிலே வந்து அண்ணனுக்கு ஒரு பாராட்டு. ஸோ ஹோல்சேல்ல வாங்கி விற்கிறவங்க சரி இல்ல நார்மலா வாங்கி விற்கிறவங்க சரி அண்ணா நகர். அண்ணன் பேர் எங்க? அட்ரஸ் கரெக்டா இருக்குங்க. என் பேரு எஸ் ராமகிருஷ்ணன். நான் வந்து மதுரை அண்ணா நகர்ல இருக்கேன். இங்க நாங்களே தயார் பண்றோம். மகளிர் குழுவை வச்சுதான் தயார் பண்றோம். என்னோட நம்பர் வந்து 9949923003. நான் இது யாருக்கும் சேல்ஸுக்கும் கொடுக்குறேன். யாரும் கடையில வாங்கி இந்த மகளிர் யாரும் விற்கணும்னா கூட நான் அவங்களுக்கு கம்மியான ரேட்ல கொடுக்குறேன். மகளிர் வீட்டுல இருக்கவங்க வந்து வீட்டுல லேடிஸ்லாம் வந்து என்ன தொழில் பண்ணலாம்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஸோ அன்னைட்ட வந்து இந்த மாதிரி ஹோல்சேல்ல வாங்கி நீங்க நீட்டா வந்து வாசல்ல வச்சாலே போதும். சின்ன குழந்தைங்க வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே நல்லா எலும்பு போட்டு டான்ஸ் ஆடுறது பாருங்களேன். எங்கேயுமே கிடைக்காது. அன்னைட்ட மட்டும்தான் கிடைக்கும். அது ஹோல்சேல் பிரைஸ்ல அண்ணன் இருக்கிறாப்புல வந்து வாங்கிங்க. நம்ம பிள்ளைங்களுக்குள்ள வந்து எலும்பு கூடு வேணும்னா சுடுகாட்டு பக்கம் போகாத. இந்த பக்கம் வந்து அல்லாத பக்கம் வந்துட்டு அது டான்ஸ் ஒண்ணு போகுது. டான்ஸை பத்தி அது நல்லா இருக்காது. நல்லா பாரு. ஓகே தேங்க்யூ சார்.
காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே புத்தி பாம்பா நடந்துட்டு சாயந்தரத்துக்கு மேல நம்மளோட மதுரை பிள்ளைங்களுக்கு மதுரையில நம்ம கவர்மெண்ட் இந்த அரசு என்ஜாய் பண்ணுறது வந்து என்னைக்காவது வந்து போகலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் எல்லாமே மறக்காம பிள்ளைகளா வாட்டர் பாட்டில் வந்தீங்கன்னா காசு வாட்டர் பாட்டில் ரவுண்ட் அடிக்கிறது ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ரவுண்ட் அடிங்க குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது ஒவ்வொரு ஆள் நீங்க கேட்போம் எப்படி இருக்கு பேரு தெரியலையா தெரியாமலே அக்கா வந்து கலாபத்தி உட்காந்து தெரியாம இது ஏதோ பூச்சி மாதிரி இருக்கு பூச்சியில உட்காந்து ஏறுற மாதிரி இருக்கு உண்மையிலேயே சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து தெரியாது ஒரு அழகா வந்து பூச்சியில இருந்து ஏறி ஏறி இறங்குது அது ஒரு ஃபீலா இருக்கும் நாங்க அடுத்த வீடியோ போவோம் ஆனா என்னதான் வகை வகையான சாப்பாடு உணவுகள் இருந்தாலும் குடிக்கிறது வந்து தண்ணி வந்து மனுஷனுக்கு வந்து மிகவும் முக்கியமானது. ஸோ அது சார்பா வந்து நீங்க எங்க வீடு கட்டினாலும் சரி, எங்க ஒரு பில்டிங் கட்ட போறாலும் சரி, இந்த வரலாற்று